அறியாமை என்ற இருள் விலக கல்வி என்ற ஒளி தேவை. கல்வியை போற்றுவோம், கல்வியை வளர்ப்போம், கல்விக்கு உதவி செய்வோம். வறுமையில் கல்வியை தொடர முடியாமல் இருக்கும் அனைத்து பிள்ளைகளுக்கும் கல்வி உதவி செய்து வருகிறோம். தேவைப்பட்டவர் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஐயோ, வாய் இருக்கலாம். ஒரு பிள்ளைக்கு இவ்வளவு வாய் இருக்க கூடாது. அதான் உன்னை உண்டில நாக்குறால விடண்டா. விடாம பாரு. இவ என்கிட்ட சாரி கேட்கணும். கேட்க முடியாது. கேட்க முடியாது. முடியாது முடியாது. டேய், பொண்ணு திறனுக்கு என்ன சிரிப்பு வருது. ஆமாடா, வரதானே செய்யும். அவர் பேசவே மாட்டாரு. இவ பேசியே கொள்ளுதல்ல. அவர் அதுக்கு பிடிக்கதானே செய்யும். பாடா வச்சுக்கன்னு வாங்காம பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீயும் நானும் ஏன்டா ஊடையில ஒண்ணு தரக்கூடாது. அட பாவி பயல. இல்லடா, கொஞ்சம் வெறுப்பேத்தி பாப்போம். எந்த அளவுக்கு இவங்க காதல் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாப்போம். ஏற்கனவே இங்க ரெண்டு பேசவே முடியாது. நமக்கு மட்டும் தான் ரகசியம் தெரியும். இத நாமளே ஊரில் வந்து நின்னுகிட்டா நல்ல மரியாதை உனக்கு. ஆமாமா, அவன் உனக்கு சப்போர்ட் பண்ணான். கருவாப்பையிலா அது சரி. இல்ல, நாங்க இன்னைக்கு எங்கேயும் வெளியில போறதா இல்ல. எங்களுக்கு ஒரு வேலை இல்ல. உங்களுக்கு என்னைக்கு வேலை இருந்திருக்கு? என்ன குத்தி காட்டுல கேட்டேன். அப்படி கூட வா. டேய், பொண்ணு திறன சிக்னல் கொடுக்காடா. அவ என்ன கொடுத்தாலும் இன்னைக்கு காரியம் நடக்காது. மாப்பிள்ள, தங்கச்சி கூப்பிட்ட மாதிரி இருந்தது. பரவாயில்ல தான். இன்னைக்கு இவ்வளவு உண்டில நாக்காம நான் போக மாட்டேன். அதான் நீங்க ஏன் பக்கம் தானே. அது சூப்பர்டா சூப்பர்டா. மனசுக்குள்ள ஏதோ முறைச்சு நம்ம வந்தது. இவனை இப்படியே தலைவலிக்க ஓட வைக்கணுமே. என்ன பண்ண போவான்? நாளைக்கு ஸ்ட்ரைக் அமையா? அப்படி ஒண்ணும் இல்லையே. தெரியாதா? தெரியாதா? நாளைக்கு ஊரடங்கு உத்தரவா. யாருமே வெளியில போக முடியாதா? சரி, கடையில ஏதாவது வாங்கினா வாங்கி கொண்டு வச்சிருவோம். நீங்க துணைக்கு வரீங்களா? வர. அவர் வரமாட்டேன்னா சொல்லுவாரு. அவர் எதுக்கு? அவருக்கு வீட்டுல ஏகப்பட்ட வேலை இருக்குது. நாங்க வரோம். ஊரடங்கு தானே. அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் வாங்கணுமோ எனக்கு தான் தெரியும். நான் வாங்கிடுவேன். ஏதோ திட்டமா இருந்தது. நீங்க சிரிச்சிலானே? இல்லையா? நான் எதுக்கட சிரிக்க போறேன்? இல்ல, சிரிச்ச மாதிரி இருந்தது. அதான் ஊரடங்கு தானே. அதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நான் எப்படினாலும் வீட்டுல தான் இருக்கேன். இல்ல, அப்புறம் ஒரு வாரத்துக்கு வெளியிலேயே போக முடியாதா? இன்னைக்கே போனாதான் போனபடியா. சரி சார், பரவாயில்ல. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஊரடங்கு போட்டா என்ன பண்ண முடியும்? இல்ல, காலேஜ் எல்லாமே லீவா. இன்னைக்குதான் காலேஜ் கடைசி நாளா. டேய், சொல்லாம சொல்லி காட்டிட்டு இருக்காடா. டேய், ரோகிணி வீட்டுல இருக்கா, மாட்டிக்கிடாத. உன்னை மாட்டு வைக்கதான் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏய், நீ என்ன ஐடியா பண்றன்னு எனக்கு தெரியும். உன் பாச்செல்லாம் பழிக்காது. ரோகிணி வீட்டுல இருக்கா, என்ன மாட்டு விட பாக்க. என்னமா? சரி சரி சரி. கோவமா இருக்கியோ? குளு குளுன்னு இருக்க. அப்ப சரி அப்ப சரி. அங்கோடி வா. எங்கோடி? இல்ல, அங்கோடி கொடி கிடக்குது, பார்த்து நில்லுன்னு சொன்னேன். ஆமாடா, கொடி கிடக்கல. அதான் சொல்லிருப்பாரு. வேற வேலையே இல்ல. இந்த இடத்துல நிக்கிறதா இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை. நீ எங்கேயும் போகல? போயிட்டேன். ஆனா உனக்கு இங்க தானே நிக்கணும். நான் எங்க வேணாலும் நிக்கலாம். படுத்துறானே. இல்ல, இவனை ரோஹிணி கிட்ட கோத்து விட்டாரா நாம கிட்ட பேச முடியும். அங்கோடி வரேன்னு சொன்ன கேட்டியா? நான் போறேன். நான் யார்கிட்ட பேச மாட்டேன். அப்படி யார்கிட்ட சேர்த்து கோபப்பட்டுட்டாரு. கோபப்பட்டாரு. என்கிட்ட பேசாதீங்க சொல்லிட்டேன். கோபமா இருக்கியோ? டேய், உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிரேன் பாத்துக்க. என்ன அத்தா? சின்ன பிள்ளை மாப்பிள்ள. அதான் உள்ள கத்திரிக்காய். எருமை. இல்ல, தோட்டத்துல எருமை மாடு நிக்குது, பத்தி விடுன்னு சொல்ல வந்தேன். அந்த எருமை மாட்டை நீயே பத்தி விட்டுரு. பத்திரே போக மாட்டேங்குதே. இவன் நம்மளதான் சொல்றா. அதே உனக்கு இப்பதான் புரிதாடா. எருமை மண்ணா தோட்டத்துல தானே நிக்கும். ஆமாமா, எருமை மண்ணா தோட்டத்துல நிக்கணும். வீட்டுக்குள்ள வந்தது கண்டுபிடிச்சிட்டா. எங்க பாரு, நான் வீட்டு எருமை மாடு. இங்க நிப்ப, அங்க நிப்ப. நீனே ஒத்துக்கிட்டடா. அவட போத வச்சு என்னையும் ஒத்துக்கிட்ட வச்சுட்டா. அதான்டா வச்ச அமத்தியமே. அப்படி கொலத்து மாதிரி இருக்கா. வந்தீங்க, அவன் சொல்லிட்டேன். நான் ஹாலுக்கு போறேன். மாப்பிள்ள, என் போனு ஹால்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எடுத்துட்டு வந்தது என்ன. அப்புறம் தேன்மொழி, நம்ம பேசிட்டு இருக்கலாமே. ஆமா தேனியலே, பேசியே ஆகணும். நான் புதுசா ஒரு விஷ ஊசி கண்டுபிடிச்சிருக்கேன் பாத்துக்க. டேய், நான் ஒன்றோண்டா. அதுக்கு போட்டு செக் பண்ணதுக்கு ஒரு ஆள் இல்ல. வாங்கல ரெண்டு பேரும். இப்போ ஹால்ல போய் போன் எடுக்க போறேன்னு போய் சொல்லிட்டு பண்ணாரு. அவருக்கு போட்டு செக் பண்றது இல்ல இல்ல,
இது எரும மாட்டுக்கு தான் போட்டு செக் பண்ண முடியும். ஆய், டேய், டேனியல் எப்படி சொல்றா பாருடா. நீ தானே எரும மாடே? ஆமா, நான் எருமை தான். ஆனா இவனுக்கு போட்டு செக் பண்ணு, சரியா? இல்ல, 2 ஊசி கண்டுபிடிச்சிருக்கேன். 2 போட்டு பார்க்க. அது இவன் நம்பி வீட்டுல தூங்க கூட முடியாது போலுக்கா. இவன் நம்ப முடியாதா? போட்டு செக் பண்ணா செக் பண்ணிடுவா. தாயே போ, இப்பதான் ஹாலுக்கு போயிருக்காரு, போமா. எனக்கு ஹால்ல எந்த வேலையுமே இல்ல. சரி சரி, தோட்ட துணி துவைக்கணும், வரட்டா? தோட்ட துணி தைக்கணும், ஏகப்பட்ட துணி துவைக்கணும். சரி நான் வரேனே. ஹாலுக்கு போவல. சே, எரும மாடு 2 நினைக்கும் போது நான் போக முடியுமா? இருமவளைய உனக்கு இருக்கு. தோட்டத்துல தான் இருக்கணும். இல்ல, எருமாடு வீட்டுக்குள்ளே வரும். எரும மாடுகளா, நான் தோட்டத்துக்கு போறேன். போய தோடமை தான்டா. அத்திவா கிட்ட பேசுற நம்ம முட்டாள ஆக்கிற போலுக்க. ஓடி சொல்லிட்டேன். இவ்வளவு உடம்பு முழுக்க மூல எரும மாடுகளா. ஆமாமா, இங்க வா. இந்த வீட்டுல பார்த்தா ஏகப்பட்ட எரும மாடு இருக்கு. போறியா? நான் தோட்டத்துக்கு போறேன். போ. ரொம்ப தான் சலிச்சுக்கிட்டா. டேய், அக்கனோட ரொமான்ஸை பார்க்கணும், வாடா. எங்க? ஹாலுக்கு. டேய், ஹால்ல ஒரு கூட்டமே உட்கார்ந்துருக்குடா. நானே அங்க இருக்க இடம் இல்லாம தான் இங்க வந்தேன். அப்ப அத்தான் காதலி. ஓ, டேய், அவர் பாவம்டா. அவருக்கு டைம் கிடைச்சதே இந்த இடம் தான். அதையும் நம்ம 2 புடுங்கிட்டோம். ஹால்ல கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரியா? ஏன்டா, மூச்சு விடுறதுக்கு கூட இடம் இல்லடா. போய் பார்த்துட்டு வா. அது ஹாலுக்கு என்னங்க உட்கார்ந்து எனக்கு எப்படி தெரியும்? நீ என்னடி யாமையில கோபப்படுற? அப்படிதான் கோபப்படுறேன். கோபப்பட்டுக்கா? ஆனா நான் என்னடி பண்ண முடியும்? எனக்கு பார்த்தா உனக்கு பாவமா இல்ல? இல்ல. என்னடி? ஐயோ, இவனும் குழந்தை மாதிரி அதனால என்ன பண்ண? நானா பாப்பா பாத்துக்குவேன். குடும்பமா கொன்னுடுவேன். இல்ல, அவ பாத்துக்குவாளா? அதான் ஞாபகத்துக்கு எப்படி பத்தியா? நம்ம டுப்ளேட் எல்லாம் வாயை குடுக்காதடா. ஏன்டா? எல்லாமே அன்பரசி ட்ரைனிங்டா. உருப்படும். அட இவனுங்க வேற. கேட்டியடா, அவ அக்காலாண்டா. அவளையே நாம தூக்கி சமக்க வேண்டியிருக்கு. அப்பா என்னம்மா? பாப்பாவா? சரி, பாப்பா வச்சுக்க. இன்னும் பாப்பாவா? கேட்கல. இங்க பார், புள்ள கிட்ட கொடுக்கணும். கேட்கும் போது வெக்கப்படும் நல்லதாண்டி இருக்கு. போங்களா? பார், குழந்தை கிட்ட கொடுக்கணும். என்னம்மா? பிஸ்கட்டா? சரி இரு, அப்ப கடையில் போய் வாங்கிட்டு வரேன். புள்ளையில பாத்துக்க, ஏதாவது வாங்கிட்டு வரேன். காசு இருக்கா? இருக்கு, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். எடுத்துட்டு போங்க. என்னடி இருக்கு, பாத்துக்கிறேன். சொல்றேன்ல, ஹேண்ட்பேக் இருக்கு, எடுத்துட்டு போங்க. அந்த கம்பியில தான் தொங்க போட்டிருக்கேன். சரி, உனக்கு ஏதாவது வேணுமா? வேண்டாம். என்னடா கொச்ச கொச்ச கொச்சின்னு கிடக்குது? டேய், இதுக்கே சாக்காயிட்டா? பாதி பால்வாடிக்கு போயிருக்கு, இப்ப வந்துருவாங்க பாரு. டேய், நான் வெளியில இருக்கேன்டா. என்னடா நான் பெத்த மவனே? என்னடா 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 உன் மவன் திடீர்னு அம்மாவெல்லாம் தேடுதான்? அவன் அப்படி ஒன்றும் தேட மாட்டானே. ஏதாவது சேட்டை பண்ண போறானா இருக்கும். அதுக்கு தாங்க அம்மா இருக்காளான்னு என்ன வச்சு செக் பண்றான்டா. அவன் செக் பண்ணதுக்கும் உனக்கு என்னோட சம்மந்தம் இருக்கு? அது ஒண்ணு இல்லடா, கொஞ்ச நாளா ரோகிணி பின்னாடி சுத்துறனா, அதனால என் கூட தான் ரோகிணி இருக்காளான்னு செக் பண்ணிக்கலாம், வேற ஒண்ணு இல்ல. நல்ல புள்ள, நல்ல அப்ப. உன்னெல்லாம் என் புள்ள புத்திசாலிடா. பெருசா ஏதோ சேட்டை பண்ண போறான், அதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டான்டா. அவன் என் கூட இல்லடா. ஒக்கா மக்கா அடிச்சடா. எதுக்குடா உங்க அம்மாவை பாசமா தேடுதா? டிவி ஒஞ்சி போச்சுப்பா. டிவி உடைச்சு போச்சா? நான் என் பெட்ரூம்ல தூக்கி கொண்டு வச்சேன். அது இப்ப நான் என் அப்பனுக்கு என்ன போய் சொல்லுவேன்னு தெரியலையே. டேய், உன் மகன் இதெல்லாம் சேட்டை பண்ண போறேன்னு சொன்ன. விடுடா டேனிலே, அவன் அப்பமே உடைச்சிட்டான். எப்படி சொல்லன்னு எனக்கு தெரியல. அதான் அத்தி
அண்ணே எங்க அப்பனை பத்தி தான் தெரியுமே. சரி புள்ளையில பாம்போல வீட்டுக்குள்ள கிடக்கேன்னு டிவியை கொண்டு தூக்கி கொண்டு வச்சேன், உடைச்சு புட்டுவ. இப்ப என்ன பண்ண? டேய் விக்ரமே, டேய் போய் உள்ள எப்பவும் சேட்டை பண்ணது கூட சொல்லிட்டு சேட்டை பண்ணுவான்டா. இந்த வாட்டி உடைச்சிட்டு சொல்லிருக்கான்டா. ஏன்டா மோனே? இல்லடா என் மோனே கேட்டா ஏதோ அர்த்தம் இருக்கும் அதான். டேய் நான் பெத்த மோனே, அது ஏன் பைக்கடா? டேனியல் அப்பா பைக்கடா. அப்பா நான் கூட பயந்துட்டேன். டேனியலே டென்ஷன் எடுத்துறதுடா. அதுக்கெல்லாம் இல்லண்ணே, நல்ல நேரம் தப்பிச்சேன்னு சொன்னா பாருங்கண்ணே, அங்கதான் நெஞ்சே வலிக்குது. அப்படின்னா இல்லடா, இவரு கொடுத்துனா தங்கச்சி புரட்டி எடுத்துவா, அதுக்குதான். ஏன் எங்க அப்பான்னு எனக்கு சடங்கா வைக்க போறாரு. அது சட்டா உன் மோனுக்கு சேட்டை பண்ணதுக்கு வேற எதுவுமே கிடைக்கலையாடா. என்னடா போய் பிரிச்சு பேசிட்டேன். இந்த பேச்சு பண்ண குறைச்சல் இல்ல, இன்னும் வேற என்னென்ன பண்ணிருக்கான்னு கேளு. சப்பா நெஞ்சு வலிக்குதே. டிஎன்ஏ டெஸ்ட் தேவையே இல்லடா. அது வந்து உனக்கு தப்பாம பிறந்திருக்கான். அது சிங்கி குட்டிடா. டேய் மாமனு மச்சாரி இதான் பேசிட்டு இருக்கீங்க. என்னமோ சொல்ல வரான் கேளு. என்னடா மோனே? படுத்துறா. எனக்கு சம்பளம் வந்தோடனே உனக்கு வாட்ச் வாங்கி கொடுத்துருக்கேன்டா. டேய் வாட்ச் என்ன பண்ண? டேய் அதை என்ன தொட்டிக்கிட்டு எடுத்து போனீங்க? அது ஏன் வாட்ச் உள்ள போட்டானுங்களோ? என்னடா குருவியா? அப்புறம் ஒண்ணு நம்மகிட்ட குருவி கிடையாது. நம்மகிட்ட குருவியே இல்லையடா. அதானே நம்ம வீட்டுல குருவி இல்லையே. யாரோட செல்போன் தெரியலையே, யார் வெளியில வச்சுட்டு போனா? பொழுதுல டேய் அம்மாவோட போனை பாத்தியாடா? சொல்லி முடிச்சிட்ட மாமா எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க மாமா. அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க மாமா. அதான் ரொம்ப நேரம் அங்க உட்கார்ந்துருக்கியாடா. ஆமா மாமா. டேய் டேனியலே, அந்த பிள்ளை எப்பவும் அப்பா நண்டா கூப்பிடுதே. ஆமாண்ணே. என்னம்மா? அது பிறந்ததுல இருந்து தூக்கிட்டு வந்தேன் நானு, அதான் அப்படி சொல்லுதால என்னமோ. என்னம்மா? ஏய் என் போனை பாத்தீங்களாடா? ஆமா என் போனை மாட்ட கொடுத்துரு. நீ படி தங்கம். அம்மா இன்னும் ஒரு டிக்கெட் குறையுது, அதேங்க விக்கி தூக்கிட்டு போயிட்டான்டா. என்னம்மா என்னம்மா என்னம்மா? நீங்க வழக்கு தீக்கதான்டா நேரம் கரெக்டா இருக்கும். நீ படிங்கம்மா படிங்கம்மா, 2 நேரம் படிக்கணும். நான் கேப்பேம்மா. எல்லாரும் படிக்க வேண்டியதான். படிங்க படிங்க. உனக்கு வேற பாட்டே கிடைக்காதடா. சரிடா சரிடா படிடா படிடா. வா இங்க வா, அப்பா கிட்ட வா. பாக்குறது பாருடா. என்னம்மா? அப்பா அப்பா அப்பாவா? அந்த பிள்ளை எப்பவும் அப்படிதான் சொல்லுது. சரிட்டு பாரு என் தங்க பிள்ளாவா. சொல்லுமா சொல்லுமா. என்ன ராசாத்தி? என்ன வெளியில கூட்டி போங்க மாமா. சரி வா. நீங்களும் வாங்கடா. போது எங்களை விடுவிச்சு விடுங்க மாமா. பாப்பா எங்க இருந்துக்கா? மாமா போயிட்டு கடைக்கு போயிட்டு பிஸ்கட்லாம் வாங்கிட்டு வரேன். அடியே ராசாத்தி வா தங்க பிள்ளை. அப்ப என்ன தூக்கணும். டேய் அவளை நீ தூக்குதுன்னு விடலையாடா நீ? அவ யாரும் தூக்க மாட்டான் என்ன தவிர. இப்ப இல்லடா, அவ எத்தனை வயசாலும் நான் தூப்பேன். நீ வா தங்க பிள்ளை. என்ன முத மாத்தினவளே அவதனடா. ஹீரோல இருந்த என்ன வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவளே அவதனடா. எல்லாரும் என்ன விருத்த கோவக்கரமான்னு எங்கிட்ட பாசத்தை காட்டினவளே அவதானே. இன்னைக்கு நான் இந்த குடும்பத்தை ஒத்தனா இருக்கேன்னா அது அவளால தானே. இன்னைக்கும் இந்த வீட்டுல செல்ல பையனா இருக்கேன்னா அவளால தானேடா. எனக்கு பொம்பளை பிள்ளைன்னு ஆசை, ஆனா எப்பவுமே எனக்கு அவதான் மூத்த பிள்ளை. அவளை இப்போ இல்ல எப்பவுமே நான் தூக்கி சமைப்பேன். யாரும் என்ன சொல்லிட்டு போட்டோம், என் பிள்ளை நான் தூக்கதை விடவே மாட்டேன். நீ வா தங்க பிள்ளை. இருந்தாலும் அநியாயத்துக்கு தான் தூக்கி சமக்க அவளை நீ. அவ என்ன சும்மா கூட நடந்து போக மாட்டேங்க. எதுக்கு நடக்கணும்மா? நீ வாமா. என்னமா? சரி வா மாமா தூக்கிட்டு போற. அப்படியா இவனுக்கு வேற என்னடா? அப்படியே அந்த பிள்ளைகிட்ட ஒரு நோட் இருக்கும், அத வாங்கிட்டு வந்துருவீங்களா? காப்பி பண்ணி எதுக்கு கேக்கீங்க? அப்படிதானடா? எங்க ஸ்கூல்ல அந்த பிள்ளை நல்லா படிக்கும் மாமா. மூஞ்சி பத்தி காப்பி பண்ண போறானுங்க. சரிடா வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படின்னா வாங்கிட்டு வர மாட்டா மாமா. வாங்கிட்டு வரேன்டா. தங்க புள்ள எப்படி அடிக்க பத்தியாடா? இது எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் சொல்ல பாரு. இருங்க இருங்க இப்ப வந்துடுறேன். அக்கால கொண்டு விளையாட விட்டு வரேன். இருமா அக்கால கொண்டு விட்டு வந்துடுறேன். பாப்பா வா இங்க வா, அண்ணன் கிட்ட வா. மாமா கூட போறேன். நான் கொஞ்சம் பாத்துக்கடா. நான் அன்பரசி மட்டும் கொண்டு விட்டு வந்துடுறேன். பைக் இருந்தா நல்லா இருக்கும் இல்லடா? பரவாயில்லடா, அதுக்கு என்ன விடு.
கஷ்டமா இருக்காடா. சே நான் இப்ப கூட சந்தோஷமா தான் இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பைக் எடுத்துட்டு கெத்தா சுத்திட்டு வழிவேடா. விடுறா, அதெல்லாம் மாற விடு. நீ அந்த பைக்ல வரும்போதே ஒரு தோரணையா இருக்கும்டா. உனக்காகவே அந்த பைக்கை கண்டுபிடிச்ச மாதிரி அவ்வளவு அழகா கெத்தா இருக்கும்டா. அதுக்கு என்னடா விடு. சீக்கிரம் உனக்கு அந்த பைக்கு கிடைக்கணும்டா. என்னுடைய முதல் சேமிப்பு அதுக்காக தாண்டா இருக்கு. உன்ன மாதிரி ஒரு நண்பர் இருக்கும்போது எனக்கு என்னடா விடுறா. டேய் விக்ரமே, அம்மா பொண்ணு தெரியுங்க. அது கடைக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல தோட்டத்துக்கு. இந்த வீட்லயா? தோட்டத்துல நிப்பாங்க. சரிடா, என் போனை காணல. அம்மா இருங்க, என் போன் தாரு. ஏன்டா? அவன் தண்ணிக்குள்ள போட்டுப்பான்னு நினைக்கிறேன். சரி விடு விடு, அதுக்கு என்ன பரவாயில்லடா. நான் அதை அப்பா போனை யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லம்மா இருங்க, என் போனை தாரு. அது தண்ணில ஊந்துட்டு. உள்ள போட்டுட்டேன்னு சொல்லுங்க. அது பூச்சதுல. சோலி முடிஞ்சது. சரிடா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. சரிடா, நான் நண்பர் கொண்டு விட்டுட்டு வரேன். சரிடா. டனிலே, இந்த புள்ளில கொஞ்சம் பாத்துக்க. அவ ரேஷன் கடைக்கு வரைக்கும் ஆனந்தி போயிருந்தா, இப்ப வந்துருவா. சரிங்கம்மா. ரேஷன் கிடைக்கா? ஆமாடா, சரி ஏதாவது வாங்கிட்டு வரேன்ட்டு போயிருந்தா. அழகுராணி ஆனந்தியும் போயிருக்காங்க. அப்பா, என்னால இந்த குடும்பம் கஷ்டப்படுறத பார்க்க முடியல. ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? ஏதாவது பண்ணணுமே. ஆமாடி, இன்னும் கொஞ்சம் தள்ளி நில்லுக்க. நான் கடைக்கு போறேன். பாரு, இந்த ரோட்ல யாருமே வர மாட்டாங்க. அதுக்கு என்ன சொன்ன? எங்க யாரும் வர மாட்டாங்க. நான் பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கலான்னு கடைக்கு வந்தேன். நானும் தான். ஆனா எங்க யாரும் வர மாட்டாங்க. நான் வீட்டுக்கு போறேன், தேடுவாங்க. வேண்டாம். அவ்வளவுதான், சும்மா இருங்க. சத்தியமா சொல்றேன், இங்க யாரும் வர மாட்டாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம். வீட்டுல வச்சுதான் பேச முடியல. பேசுறது நீங்க தானே? எனக்கு ஒரு மதம் இருக்குது. என்ன பண்ண புடிச்சு போச்சு. உனக்கு அப்படிதான் இருக்கும். போடி, பேசிட்டு போலாமா? ஏன்? அது இல்ல, இது நீங்க தானே? நீ எனக்கு அடிக்க மாட்ட. பின்னாடியே பேச வரேன்னாடி. அதுக்கு அதுக்கா? பேசிட்டு போ. முடியாது, வீட்டை தேடுவாங்க. 5 நிமிஷம். இல்ல பிடிக்கலனா போ. இல்ல எனக்கு பிடிக்கலனா பேச வேண்டாம் போ. அதான் என்கிட்ட பேசுறதுக்கு பயப்படுதில்ல. போ. யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்றேன். எனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல. நான் போறேன். போ, என்ன பேசண்டாம் போ. நான் அதுக்கு தான் எனக்கிட்ட வந்தேன் பாரு. சரி, கொஞ்சமாவது பேசலாம் நினைச்சேன். அது நான் போறேன். இதை கேட்க உனக்கு சொல்லிட்டேன். சரி போ. சரி போ. சரி, சீக்கிரம் போ. சரி, நீ முன்னாடி போ. நான் 5 நிமிஷம் கழிச்சு வரேன். இதுதான் பேசுறாமா? என்ன பண்ண? இதை விட்டா பக்கத்துல முடியாது. சரி, பாத்து ஆள் வருது. யார் வரல? முடியலடி. நான் போறேன். இதை விடுங்க சொல்லிட்டேன். அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். முதல்ல என்ன விடுங்கன்னு சொன்னேன். உங்க பொருட்டு பத்தியெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. என்ன விடுங்க. வெளியில தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிரும். விடுங்க. சரி போ. ஆளை பாரு. சோதிக்காதடி போ. முதலுக்கு விடணும். சரி, அது அதெல்லாம் கிடைக்காது.